எல்லாரும் நமஸ்காரம். இன்னைக்கு திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் 75வது பிரவசனம். திருக்கோளூர் பெண் பிள்ளை எப்படி மறுபடியும் ஊருக்கு வெளியில் ஊரை விட்டு போகிறேன்டா இல்லையா, அவளை தடுக்கிறார். அவளை தடுக்கிறது இவர் தான் தடுக்கிறாரு. அந்த ராமானுஜர் தடுக்கிறார். தடுத்து அவகிட்ட மறுபடியும் கேட்குறார், இன்னும் சொல்லுன்றார் இல்லையா. அப்போ அவள் சொல்கிறா, யாம் சிறியன் என்றேனோ திருமலை நம்பியை போலே. திருமலை நம்பின்றது, திருமலை நம்பி யாருன்னா அவர் ராமானுஜரோட மாமா. இந்த திருமலை நம்பியை ராமானுஜர் அவரை தான் திருமலை நம்பியை ராமானுஜர் தான் அனுப்புகிறார். யாராவது மலையில் போய் பெருமாளுக்கு கைங்கரியம் செய்யணும், அந்த இடம் ஒரே குளிருமா இருக்கும், சரியில்லாமல் இருக்கும், அந்த இடத்துலேயே போயிருந்து அங்கேயே தங்கி செய்யணுன்னொடனே எல்லாரும் யோசிப்பா, அங்கேயே இருக்கணுமா, ஏதோ ஒரு 2 நாள் இருந்துட்டு வரலாம், 10 நாள் இருந்துட்டு வர வரைக்கும், 1 மாதம் வரைக்கும் கைங்கரியம் செய்யணும்லாம் பரவாயில்ல, அங்கேயே தங்கி இருந்து கைங்கரியம் செய்யணுன்னொடனே அவாவா மிரடுவா, கொஞ்சம் ஐயோ சரியாக வருமா, முடியுமா நம்மாலன்னு. ஆனால் திருமலை நம்பி அப்பயே ராமானுஜரோட மாமா. அப்போ அவர் எப்படி இருப்பார்? அவர் நான் போகிறேன்ட்டு கிளம்பினாராம். அவர் போகிறேன்னொடனே அவருக்கு அப்பயே மோட்சம்னு சொல்லிடுறாராம் ராமானுஜர். உங்களுக்கு பெருமாள் மோட்சத்தை கொடுக்கும்படியாக நான் பிரார்த்தனை பண்ணிப்பேன் அப்படின்னு வேண்டிக்கிறாராம். அந்த கேட்டு திருமலை நம்பி மேலே வந்துடுறார். மேலே அவர் அது பண்ணுறார். ராமானுஜர் ஒரு தடவை வராரு, திருப்பதிக்கு வர்றார். திருப்பதி மலையே பவித்திரமானது தான், மலையே பெருமாள் தான். திருமலையை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு போக முடியாது இல்லையா, வெறும் மலையை பார்த்து கையெடுத்து கூப்பிட்டீங்கனாலேயே அது இதுதான், 7 மலையோட சேர்ந்தது தான். அந்த 7 மலையும் பெருமாளை சேர்ந்தது தான் அர்த்தம். அது பார்த்தீங்கன்னா அது பேர் வேங்கடாத்திரி, சேஷாத்திரி, வேதாத்திரின்னு ஒரு மலை, கருடாத்திரி, ரிஷபாத்திரி, அஞ்சனாத்திரி, ஆனந்தாத்திரின்னு ஒரு மலை, மொத்தம் 7 மலை. இந்த 7 மலை சேர்ந்ததோடது தான் அந்த 7 மலையான்னு நம்ம சொல்கிறோமே. 7 மலையை தாண்டி தான் திருமலை இருக்குது. சாதாரணமாக திருப்பதி நம்ம சொல்லிடுறோம், தமிழ்நாட்டில் மட்டும்தான் நம்ம மட்டும்தான் திருப்பதின்னு சொல்கிறோம். இப்போ சாதாரணமாக மற்ற இடத்துல திருப்பதின்றது கீழ் திருப்பதியை தான் குறிக்கும், திருமலைனா தான் மேலே. அதனால தான் அவருக்கு பேர் கூட திருமலை நம்பின்னு பேர் வச்சா பாருங்க, பெரிய திருமலை நம்பி. திருமலை நம்பின்றது அவர் தான், பெரிய திருமலை நம்பின்றது அவர் ராமானுஜரோட மாமா, ராமானுஜர் அனுப்பி வச்சவர் தான். அவருக்கு ராமானுஜர் தான் அங்கே போகிறார். போனவுடனே இதில் எத்தனையோ ஆழ்வார்கள்லாம் பாடிட்டா. குலசேகர ஆழ்வார் இதில் ஏதாவது ஒன்றா, ஒரு படியாவோ கல்லாவோ மீனாவோ பறவையாவோ மரமாவோ ஏதோ ஒன்று நான் பிறக்கணும்லாம் பாடியிருக்கார். அந்த மாதிரி பாடிக்கிறதுல நம்ம காலை வைக்கக்கூடாது, காலை வச்சு நான் அந்த மலையில் நடக்க மாட்டேன்னு ஆரம்பிக்கிறேன். அப்போ எப்படி இருந்திருக்கும்? இப்போ நம்மளுக்கு படியாக வச்சு நடந்து போயிருப்புக்கு இப்படி இந்த மாதிரி இருக்கும்போதே நம்மளால் நடந்து போகிறதுக்கே கஷ்டமாக இருக்குது, காலை வச்சு நடந்து போகிறதுக்கே கஷ்டமாக இருக்குது. ஆனால் கால் படக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்ணார் ராமானுஜர், காலை வச்சு நான் அதில் நடக்க மாட்டேன்ட்டு முட்டி போட்டுட்டே நடந்தாராம். தான் முட்டியாலேயே நடந்து மேலே போனாராம். மேலே கொஞ்சமாக மேலே முட்டியால் நடந்து போதுன்னா முட்டியை உடஞ்சி ரத்தம் வடிகிறது. 3260வது படியில் 3260வது படி போனோடனே அந்த இடத்துல 3260 இன்றைக்கும் அவருக்கு அங்கே ராமானுஜருக்கு அங்கே ஒரு சன்னதி இருக்குது. 3260வது படிக்கு போகும்போது ராமானுஜருக்கு அங்கே ஒரு சன்னதி இருக்குது. அந்த இது முழங்கால் முடிச்சுன்னு பாருங்க. இன்றைக்கும் ஆந்திரா பீப்புளெலாம் போனால்னா அந்த திருப்பதி மலை ஏறும்போது அந்த முழங்கால் முடிச்சில் ஏறும்போது என்ன பண்ணுவா, அந்த முழங்கால் முடிச்சில் மட்டும் முட்டியால் ஏறுவாள். அது என்ன, ராமானுஜருக்கு செலுத்துகிற காணிக்கையாது, ராமானுஜருக்கு செலுத்துகிற நன்றியா. ராமானுஜர் அந்த முழங்கால் முடிச்சில் மேலே ஏறி போகும்போது தான் 3260வது படியில் அவருக்கு காலில் ரத்தம் பயங்கரமாக கொட்ட ஆரம்பிச்சிடுது. உட்காந்துருக்காரு. உட்காந்துருக்கும்போது ராமானுஜர் வரான்ற விஷயத்தை கேள்விப்பட்டார் இல்லையா பெரிய நம்பிக்கை. அவர் வராருங்கிறது எதிர்கொண்டு அழைக்கிறதுக்கு வர ராமானுஜர் எல்லாம் தீர்த்தம் பெருமாள் பிரசாதம் எல்லாம் எடுத்துகிட்டு எதில் அவரை கூட்டு போகிறதுக்காக வரார். அவர் வரதை பார்த்த உடனே இவருக்கு என்னென்னே புரியல. ராமானுஜர் திருமலை நம்பி வரார். எதிர்கொண்டு வந்த உடனே ராமானுஜர் அவர் பார்த்து வர, ஐயோ இது மாதிரி வழிகளை நீங்கள் ஏன் வரணும், நீங்கள் யாராவது ஒரு சின்ன பசங்களாக பார்த்து அனுப்பியிருக்கலாமே அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னு அவர் அவர்கிட்ட சொல்கிறார், திருமலை நம்பிக்கிட்ட யாராவது சின்ன பசங்களை பார்த்து அனுப்பியிருக்கிறாங்க அப்படிங்குவார். அப்படின்போது அவர் என்ன சொல்வார், அவர் அப்போ தான் சொல்லுவார், அப்போ அந்த பெரிய நம்பிகள் திருமலை நம்பிகள் சொல்கிறது தான், யான் சிறியன் என்றேனோ திருமலை நம்பியை போலே அப்படின்றா. இவன் சொல்கிறாளே யான் சிறியன். அப்போ திருமலை நம்பி சொல்கிறார், நான் தேடி பார்த்தேன், அப்படி தான் அங்கே யாரை தேடினாலும் எல்லாருமே என்னோட பக்தி மிக்க அதிகமாக இருக்கிறவளாக தான் இருக்கா. அதாவது அந்த பக்தியோட அந்த பெரிய நான் ஒரு பெரிய ஆள்ன்றதை விட அடக்கம்,
அடக்கமான சொல்லுது. அங்கே இருக்க எல்லாருமே என்னோட பக்தி அதிகமாக செஞ்சவாளாக தான் இருக்கா. அவளோட கம்பேர் பண்ணும்போது பார்த்தா நான் தான் சின்னவனாக தோன்றுறது. அதனால தான் நான் வந்தேன்னு வரோம். அதைத்தான் இங்கே சொல்கிறா. சொல்கிறா பாருங்க, திருக்கோளூர் பெண் பிள்ளை. யாம் சிறியன் என்றேனோ திருமலை நம்பிகள் போலே. யாம் சிறியன் என்றேனோன்னா நான் சின்னவன், நான் தான் சின்னவன் சொன்னேனா திருமலை நம்பிகள் போல? அது மாதிரிலாம் ஒன்று நான் சொல்லலையே அப்படின்னு இவன் சொல்கிறான். அதைத்தான் இந்த இடத்துல சொல்கிறார் திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்தில். அதான் அவன் சொல்கிறான், திருமலை நம்பிகள் மாதிரி ராமானுஜர்கிட்ட வந்து நான் யாம் சிறியன்னு நான் சொன்னேனா அப்படின்ட்டு ராமானுஜர்கிட்டே சொல்கிறா. அந்த வந்திருக்கிறது ராமானுஜர்னு அவளுக்கு தெரியல. தெரியாமல திருமலை நம்பிகள் வந்து இப்போ ராமானுஜர்கிட்ட சொன்னார், யாம் சிறியன் நான் தான் சின்னவன் சொன்னார். அது மாதிரி நான் தான் சொன்னேன், எனக்கு அது மாதிரி ஏதாவது வாய்ப்பு கிடைச்சதா? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்ட்டு. கடைசியில் திருமலை நம்பிகள் வந்து அவங்ககிட்ட கேட்டப்புறம் அங்கே திருமலை நம்பிகள் வந்து ராமானுஜரை பார்த்துட்டு, ஐயோ இந்த மாதிரி ஆகிட்டு முட்டியெல்லாம் கட்டு போட்டு அதெல்லாம் இது பண்ணி விட்டு, நீங்கள் இது மாதிரி பண்ணீங்கன்னா இந்த இடத்துக்கு யார் வருவா? உங்களவு வைராக்கியமாக யாராவது முட்டி போட்டுலாம் ஏறி வருவாளா? அதெல்லாம் அது மேலே வரமாட்டா. நீங்கள் உடனே எழுந்து நடக்கணும். திருமலை நம்பிகள் சொல்லுவார் ராமானுஜர்கிட்ட, நீங்கள் எழுந்து உடனே நடக்கணும், நடந்து வந்து காட்டணும், நடந்து வந்து தான் காட்டணும். இந்த இது வழியே நீங்கள் வந்து இந்த மாதிரி முட்டியால் எல்லாம் நடக்கக்கூடாது. முட்டியால் நீங்கள் நடந்தீங்கன்னா உங்களை மாதிரி எல்லாரையும் நடந்து வருவாளா? பிற்காலத்தில் சாதாரண பக்தர்கள்லாம், உங்களை மாதிரி பக்தி வேறு, சாதாரண பக்தர்கள்லாம் எப்படி வருவா? அவள்லாம் வரத்துக்கு வழி இல்லாத போயிடுது. அதனால் நீங்கள் வந்து அது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு அப்புறம் அவர் ராமானுஜர் வந்து அப்புறம் யோசனை பண்ணி பார்ப்பார். அது நியாயம்தான். சாதாரண மக்களும் ஈஸியாக ரீச் பண்ணுறது. வெங்கடாஜலபதியே ரொம்ப எளிமையானவங்க, எல்லாரும் அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்றைக்கி திருப்பதிக்கு போனீங்கன்னா பாருங்க, எல்லோரும் போகலாம். எல்லாருக்கும் யாருக்கும் தடையே கிடையாது. இந்துவாக பிறந்தவங்க எல்லாருக்கும் தடை இல்லை. யார் வேணாலும் போகலாம், எப்படி வேணாலும் போகலாம், சேவிக்கலாம். அந்த லம்பாடிகள்லாம் பார்த்தீங்கன்னா, லம்பாடின்னு ஒரு குரூப் இருக்குது, இந்த ஹவரிசா குரூப்பு. அது வரும் பாருங்க, கையில் காலையெல்லாம் வந்து தந்தத்தில் வளையெல்லாம் போட்டுருப்பா, அடுக்கடுக்கும் அப்படி இது கை இந்த முழங்கால அந்த கை பூரா போட்டுருப்பா. அவளுக்கு அதுதான் அழகு. அதை போட்டுருப்பா. அதை போட்டு அவள் பாட்டு வருவாள். அவள் வந்து பெருமாளை சேவிச்சுட்டு போவாள். அந்த மாதிரி அந்த திருப்பதி பெருமாளுக்கு அந்த மாதிரி ஒரு மகாத்மியம் உண்டு. அதை வந்து ராமானுஜர் வந்து அதுக்கப்புறம் எழுந்து அங்கேருந்து நடந்து போகிறார். ராமானுஜர் வந்து திருமலை நம்பிகள் சொன்ன அப்புறம் அதை யதார்த்தமான நிலைமையை யோசிக்கிறார். யோசிச்ச உடனே ஆமாம், இது நியாயம்தான். இந்த மாதிரி எவ்வளோ வருது போகிறா, பக்தியை வைக்குமா? பக்தி அதிகமாக ஒருத்தர் 2 பேர் தான் வருவா. கோயிலுக்கு ஆளே வராமல் போயிடுவா. பெருமாளோட தரிசனம் கிடைக்காத போயிடும். பெருமாள் வந்து மற்றவர்களுக்கெல்லாம் அருள முடியாத போயிடும். அவளோட அடைக்கண் பார்வையாமல் போயிடும். அதனால நம்ம எல்லாரும் வரணுன்றதுக்காக அப்புறம் எழுந்து அங்கேருந்து நடந்து போகிறார். 3260 படி வரைக்கும் நடக்காமல் கால் முட்டியால் தான் போயிருக்காரு. கீழே இருந்து ராமானுஜர் கீழ்த்து போயிருந்த அலிப்பெரியிலேருந்து 3260வது படியில் போய் தான் அவர் கால் முட்டி முழங்கால் முடிச்சு தாண்டி அவர் கால் முட்டி எல்லாம் ரத்தம் வந்து இதாகி அப்படியே உட்காந்துருக்கார். அதான் இன்றைக்கும் அங்கே போனீங்கன்னா ராமானுஜர் ஒரு சிலை இருக்குது, ஒரு கோவில் இருக்குது, அதுக்கு பூஜை எல்லாம் பண்ணுறா. அந்த இடத்துல ராமானுஜருக்கு எல்லாம் பண்ணுறா. இன்றைக்கும் அந்த இடத்துல ராமானுஜருக்கு ஒரு சிலை இருக்குது. ராமானுஜருக்கு அவரை கொடுத்ததெல்லாம் சாப்பிட்டு போட்ட அந்த ஒரு செடி முளைச்சிருக்கு, ஒரு மரம். அந்த மரமும் ராமானுஜர் கையால் வச்ச மரம், அது பாட்டுக்கு அது வளர்ந்துருக்கு அந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே, ராமானுஜருக்கு பக்கத்துலேயே. அந்த மாதிரி திருமலை நம்பிகள் வந்து சாதாரண ஆள் இல்லை. திருமலை நம்பிகள் ஒரு பெருமாளுக்கு வந்து மேலே இருந்தார். அந்த திருமலை நம்பிகள் வந்து பெருமாளுக்கு தினம் கைங்கரியம் பண்ணுறவர். கைங்கரியம் பண்ணுறதுக்கு தான் அமைச்சார் ராமானுஜர். அவர் என்ன பண்ணுவாராம், பாபநாசத்துலேருந்து போய் தண்ணி எடுத்துகிட்டு வருவாராம். பாபநாசத்துலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து பெருமாளுக்கு பூஜை பண்ணுவாராம். ஒரு நாள் இது மாதிரி தண்ணி எடுத்துகிட்டு வரும்போது ஒரு வேடன் எதிர வரான். வேடன் எதிர வந்து எனக்கு தண்ணி, எனக்கு கொஞ்சம் குடிக்கிறதுக்கு தாகமாக இருக்குது, தண்ணி வேணுவா. இல்லை இது பெருமாளுக்கு அர்ச்சனை திருமஞ்சனம் பண்ணுறதுக்காக எடுத்து போனால் இது தண்ணி கொடுக்க முடியாதுன்னுடுவா. கொடுக்க முடியாதுன்னு அவர் சொன்ன உடனே இவர் என்ன பண்ணுவா, இந்த வேடன் என்ன பண்ணுவான், அவர் அப்படி கொடுக்க முடியாதுன்ட்டு போன அப்புறம் அவர் அங்கே போகும்போது பின்னாடி இருந்து ஒரு அம்பு விடுவான். ஒரு அம்பு விட்ட உடனே அந்த அம்பு அப்படியே போய் அந்த குடத்தை ஓட்ட போன உடனே தண்ணி கொண்டா அந்த தண்ணியை குடிச்சிடுவோம். தண்ணியை குடித்த உடனே இருக்கும் திருமலை நம்பிகளுக்கு தண்ணறியாத கோபம் வரும். பெருமாளுக்கு திருமணத்துக்கு எடுத்துன்னு போகிற தேர்த்தது போய் நீ சாட்டிய உன்னை என்ன பண்ணுறேன் மரம் துரத்தின்னு ஓடுவார். துரத்தின்னு ஓடும்போது இப்போ அந்த தண்ணி அந்த ஜலம் ஓதுவாது, வேறு ஜலம் மறுபடியும் போய் பாபநாசத்தில் எடுத்துன்னு வர்றதில்ல, இந்த வேலை இது மாதிரி ஆயிடுச்சுன்ட்டு அந்த துரத்தின்னு ஓடுவார். துரத்தின்னு ஓடும்போது அவர் ஒரு அம்பு விடுவார். அந்த வேடன் வந்து ஒரு அம்பு விடுவோம். அந்த வேடன் விடுற அம்பு போய் ஒரு இடத்துல போத்துவோம். அந்த இடத்துல தண்ணி உற்பத்தி ஆகும். ஜலம் உற்பத்தி ஆன உடனே அது வந்து அது உற்பத்தி ஆகி வருது. உற்பத்தி ஆகி வந்தவுடனே திருமணம் நம்பிகள் பார்க்குறாங்க, ஒரு அம்பில் வந்து ஒரு கல்லை உடச்சின்னு அதுக்குள்ளே தண்ணி வர வைக்க முடியுது, யார் இது வரணும் அப்படி திரும்பி பார்ப்பார். பார்த்தா வெங்கடாஜலபதியே நிற்பார்.
ஒன்று நீ வந்து இவ்வளோ தூரம் இனிமேல் போய் இதெல்லாம் எடுத்துகிட்டு வர வேண்டாம், இங்கேயே எடுத்து வைக்கலாம், எடுத்து குடிக்கலான்றது பண்ணுறதுக்காக தான் நான் வந்தேன். அதை சொல்ல தான் நான் வந்தேன். இது என்னுடைய சின்ன விளையாட்டு, அவ்வளோதான். இப்போ இந்த இடத்து இப்போ இந்த ஜலம் வரதே, இது ஆகாசம் கங்கையை நான் இங்கே கொண்டிருக்கேன், கங்கையை வர சொல்லி வேண்டியிருக்கேன். கங்கை தான் இதில் வரா, ஊருணி வரா. அதனால் இது வத்தாத ஜலம் இது. இந்த ஜலத்துலேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு போய் இனிமேல் எனக்கு திருமஞ்சனம் பண்ணலாம் அப்படின்னு பெருமாளே வந்து சொல்லிட்டு போகிறேன் திருமலை நம்பிக்கிட்ட. அதுக்கப்புறம் தான் ஆகாச கங்கையிலேருந்து ஜலம் எடுத்துக்கலாம். ஆகாச கங்கை திருப்பதியிலேருந்து அப்போ 1 கிலோமீட்டர் தான். அதெல்லாம் 1 கிலோமீட்டரில் அவளுக்கு அது ஒரு காரியமே கிடையாது. அப்போ இல்லை, அதெல்லாம் பெருமாள் 24 மணி நேரம் பெருமாளுக்கு சர்வீஸ் தான் பண்ணுறது தான் அவள் வேலை. அவள் பாட்டுக்கு வந்து எடுத்துன்னு போயிட்டு இருப்பா, அவ்வளோதான். அவளுக்கு இதை பற்றி எல்லாமே கவலைப்பட மாட்டான். எல்லாம் கஷ்டமாக இவ்வளோ தூரம் போகணுமே வேணுமே அந்த பேச்சே கிடையாது. அவள் பாட்டுக்கு வருவா, அவள் பாட்டுக்கு எடுத்துன்னு போயிட்டு இருப்பான். அந்த மாதிரி ஒரு இது அந்த மாதிரி பண்ணுறார் அவர். அந்த மாதிரி பண்ணவர் திருமலை நம்பிகள் வந்து இவர் இப்போ சொன்ன அப்புறம் அவர் போய் பெருமாளுக்கு அவ்வளோ கைகரியம் பண்ணுறார். இன்றைக்கி அந்த ஆகாச கங்கையை உற்பத்தி பண்ணது அவரால் தான். அவரோட இதில் தான் அந்த பாபநாசம்லாம் நல்லா டெவலப் ஆகிருக்கு. அது இன்றைக்கும் ராமானுஜருக்கு வந்து அந்த ஆகாச கங்கையில் ஒரு சன்னதி இருக்குது, ஒரு மரம் இருக்குது. சாப்பிட்டுட்டு அவர் அந்த பழத்தை போட்டு அந்த மரத்தை பொழைக்க வைக்கிறார். அந்த மரம் இருக்குது, இன்றைக்கே இருக்குது. இன்றைக்கி திருமலை நம்பிகள் நட்ட ஒரு மரம் அங்கே உருவாகிற மரம் எத்தனையோ வருஷங்களுக்கு 1000 வருஷங்களுக்கு அப்புறம் இன்னும் இருக்காங்க ஒரு மரம். அவர் வச்ச ஒரு மாமரமோ பலாமரமோ ஏதோ ஒன்று பெருசாக வளர்ந்துருக்கான், இன்றைக்கும் இருக்குன்னு சொல்கிறான். ஆக இப்படி இதைத்தான் சொல்கிறா. யாம் சிறியன் என்றேனோ திருமலை நம்பிகள் போலே அப்படின்ற. திருமலை நம்பி மேலே நான் தான் இருக்கிறதுலே சின்னவன் சொன்னேன்னா, நான் அது மேலே சொல்லி எனக்கு அந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் கிடைக்கலையே, என்ன போய் நீங்கள் சொல்கிறீங்களேன்னு ராமானுஜர்கிட்டே சொல்கிறான். இந்த வார்த்தையை திருமலை நம்பிகள் யாம் சிறியன் என்றேனோன்னு சொன்னது ராமானுஜர்கிட்ட தான். இவன் சொல்கிறது ராமானுஜர்கிட்ட தான் சொல்கிறோன்னே தெரியாத, யாரும் வழியில் போகிறவன் கேட்குறான் சொல்கிறேன்ட்டு ராமானுஜர் கதையே அவருக்கு சொல்கிறான். நாளைக்கு அடுத்ததில் பார்ப்போம். தேங்க்யூ.